அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. விழுப்புரத்தில் குண்டும் குழியுமாக உள்ள சாலையை சீரமைக்க கோரி அரசு மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் அருகே சாலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் கல்லூரி மாணவிகள் பேருந்தில் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு கல்லூரி மாணவிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதால் அப்பகுதியிலே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விழுப்புரத்திலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் மிக முக்கிய சாலையான அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பரணிராஜ். எந்த சாலை கடுமையாக பாதிக்கப்பட்டதால் மாணவிகள் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? போராட்டத்தால் அப்பகுதியிலுடைய நிலவரம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், அதாவது விழுப்புரம் நகராட்சிக்குட்பட்ட சாலாமேடு பகுதியில் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மகளிர் கலைக்கல்லூரிக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருந்து வருவதால் அந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாணவிகள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதாவது கல்லூரிக்கு செல்லும் சாலை, அதாவது பெரியார் நகரில் இருந்து சாலாமேடு சாலை செல்லக்கூடிய 1 கிலோமீட்டர் சாலை குண்டும் குழியுமாக நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி பல ஆண்டுகளாக தொடர்ந்து கல்லூரி மாணவிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் அந்த சாலையை சீரமைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் விழுப்புரம் நகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து மெத்தன போக்குடன் இருந்து வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரி மாணவிகள் இன்று ஒன்று திரண்டு விழுப்புரம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் உடனடியாக சாலையை சீரமைக்க வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரத்தில் இருந்து திருச்சி செல்லும் சாலையில் பெரியார் நகர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்ததும் விழுப்புரம் தாலுகா போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையை சீரமைக்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தை தற்போது கைவிட்டு கல்லூரி மாணவிகள் கலைந்து சென்றிருக்கின்றனர். குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய கல்லூரி சாலையை சீரமைக்க கோரி அரசு மகளிர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்ட இருக்கக்கூடிய சம்பவம் வரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரணிராஜ்.